மெத்து மெத்துன்னு நல்ல சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்கும். ஹெல்தி வேல உங்களோட கிட்ஸ்க்கு வெயிட் கெயின் ரெசிபி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை சேவ் பண்ணி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான இன்கிரியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நேந்திரம் பனானா எடுத்துருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் இன்கிரீடியன்ட்டே இதுதான். லைட்டாக ஃபோக் ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் மட்டும் நமக்கு தனியாக தெரியும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பனானாவை நல்லா மேஷ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஏலக்காய், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற பனானா மிக்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வறுத்த அரிசி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு 10 மினிட்ஸில் அந்த ஹீட்லேயே மாவு நல்லா வெந்துடும். கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிட்டு நல்லா அழுத்தி நல்லா சாஃப்டான டோவை பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளை நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸையும் நல்லா ரோல் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணி ஸ்டீம் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில எடுத்ததும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. நேந்திரம் பனானா யூஸ் பண்ணி பண்ணிருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.